சைவ சமயத்தை வளர்த்த நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு பழனி பெரியநாயகியம்மன் கோவிலில் வைகாசி மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் ஊட்டும் ஐதீக விழா இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்தவரும் சைவ சமய நால்வரில் ஒருவருமான திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கமாகும். சமண சமயத்தின் பால் பற்று கொண்டிருந்த பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்ட போது சம்பந்தர் பெருமான் திருநீற்றை பூசி அவரது நோயை தீர்த்து மன்னனை சைவம் தலைக்க செய்தார் என்பது வரலாறு. இத்தகு பெருமை மிக்க திருஞான சம்பந்த பெருமானுக்கு பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று வைகாசி மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடத்தப்பட்டது. கோவிலில் எழுந்தருளிய சம்பந்த பெருமானுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு சோடச உபச்சாரங்களுடன் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது ஓதுவார்கள் வேதர் இன்னிசைகள் பாடல்களை பாடினர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு உமாமகேஸ்வரர் தம்பதி சமேதராக திருஞான சம்பந்த பெருமானுடன் கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் எழுந்தருளினர். அங்கு பசியால் அழுத குழந்தையான சம்பந்தருக்கு அன்னை பெரியநாயகி பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் ஊட்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஐதீக நிகழ்ச்சி பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமி 4 ரத வீதிகளிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் சார்பில் பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது.